ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ சமீபத்தில் நியூஸ் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக May 7, 2025 அப்புறம் அமெரிக்காவில் டொமஸ்டிக்காக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ரியல் ஐடி இருந்தால் மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப நாளாக இருந்துட்டு வர ஒரு ரூல் தான். பட் ஆனால் May 7 தான் டெட்லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கப்புறம் டொமஸ்டிக்காக ட்ராவல் பண்ண முடியாதா? ரியல் ஐடினா என்ன? இதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது? நீங்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 1, ரியல் ஐடினா என்ன? ரியல் ஐடி அப்படிங்கிறது 2005 9/11 கமிஷன் அவங்க வந்து ஒரு செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ரெக்கமெண்ட் பண்ண ஒரு சேஃப்டி ப்ரோக்ராம் தான் இந்த ரியல் ஐடி ப்ரோக்ராம். ஆக்சுவலாக இந்த 9/11 நடந்தது இல்லையா, இந்த 9/11 அப்போ கொஞ்சம் செக்யூரிட்டிஸ் வந்து குறைபாடுகள் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து எப்படி நிவர்த்தி பண்ணுறது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்சிடென்ட் எப்படி வந்து நடக்காமல் தடுக்கிறது அப்படின்னு அந்த கமிஷன் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. அதில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த யாரெல்லாம் முதல்ல இன்வால்வ் ஆயிருந்தாங்களோ அவங்க ஏதோ ஒரு ஃபார்மில் ஏதோ ஒரு ஸ்டேட்லேருந்து அந்த ஐடிஸ்லாம் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு செக்யூரிட்டி குறைபாடு, எப்படி வந்து இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் வந்து ஐடி வந்து கொடுக்க முடியும், இதை வந்து நிவர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு ரியல் ஐடி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை அவங்க என்ன பண்ணாங்கன்னா காங்கிரஸ்க்கு, அதாவது யுனைடெட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. இது வந்து 2005 அண்ட் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ரியல் ஐடி வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு மெஷர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஒருத்தருக்கு ரியல் ஐடி கொடுக்கணும் அப்படின்னா அவரோட பேர், டேட் ஆஃப் பர்த், லீகல் ஸ்டேட்டஸ், எஸ்எஸ்என் நம்பர் அண்ட் ஸ்டேட்டோட ரெசிடென்சி, இது எல்லாமே சாலிடாக அவங்க வந்து பேக்ரவுண்ட் செக் மாதிரி பண்ணி ஏதோ ஒரு டேட்டா பேஸ்லையோ இல்லை ஏதோ ஒரு அவங்களோட தெரிஞ்ச கவர்மெண்ட் தெரிஞ்ச மெத்தடில் அவங்க வந்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு பர்சனுக்கு வந்து ரியல் ஐடி கொடுக்க முடியும். இதனால் அவங்க என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரே யூனிஃபார்மாக இருக்கிற ஒரு சிஸ்டமை கொண்டு வந்து அது மூலிமா ஒரு பர்சனை வந்து ரியலாக ஃபேக்கா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் இந்த ஒரு ரியல் ஐடி சிஸ்டம். ஏன் ப்ரோ அப்போ இதுக்கு முன்னாடி வந்து ரியல் ஐடி இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து ஏதோ ஒரு ஃபார்மில் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து ஒரு ஐடி கொடுப்பாங்க. எக்ஸாம்பிள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுக்கோங்களேன். இந்த டிரைவிங் லைசன்ஸில் என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் விதவிதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஒரு சில ஸ்டேட்டில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து லைசன்ஸ் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சில லூப் ஹோல்ஸ் இருந்துச்சு. இந்த லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி தான் இதுக்கு முன்னாடி அந்த 9/11 அட்டாக்லாம் வந்து நடந்துச்சு. அது வந்து அங்கே இருக்க எல்லா அட்டாக்கர்ஸும் வந்து ஏதோ ஒரு ஃபார்மில் ஐடி ஃபார்ம் வாங்கி வச்சுருந்தாங்க. இதை வந்து நம்ம இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து ஒரே மாதிரி பாலிசியை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நான் முதல்ல சொன்ன அந்த க்ரைட்டீரியாஸ் இருக்கு இல்லையா, அந்த க்ரைட்டீரியாஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் ஒருத்தங்களுக்கு ஐடி கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்குற ஐடி தான் வந்து ரியல் ஃபார்ம் ஆஃப் ஐடியா இருக்கும், அதாவது ஈவன் மோர் செக்யூரிட்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து எல்லா ஸ்டேட்லேயும் வந்து மோர் ஆர்லெஸ் இதெல்லாமே வந்து எனாக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் அந்த ஸ்டேட்டில் நீங்கள் போய்ட்டு வந்து டிரைவிங் லைசன்ஸையோ இல்லை ஸ்டேட் ஐடி கார்டு வாங்கும்போது நீங்கள் வந்து ரியல் ஐடி வேணும்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து ரியல் ஐடி கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை இப்போ முக்கால்வாசி டிஎம்பி போனாலே அவங்களே வந்து ரியல் ஐடி எடுத்துக்கோங்க அப்படின்னு அவங்க ரெக்கமெண்டும் பண்ணுறாங்க. அந்த ரேஞ்சு தான் இப்போதைக்கு வந்து சிஸ்டம் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரியல் ஐடினால என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் May 7, 2025 அப்புறம் நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபெடரல் ஆஃபீஸர்ஸ் அண்ட் முக்கியமாக நீங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட் வந்து ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஃபார்ம் ஆஃப் ஐடி காமிங்கன்னு சொல்லுவாங்க. அண்ட் 99% ஆளுங்க நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிரைவிங் லைசன்ஸ் தான் காமிப்போம். அந்த டிரைவிங் லைசன்ஸில் வந்து இது ரியல் ஐடியா இல்லையா அப்படின்ட்டு மேலே வந்து ஒரு சின்ன ஸ்டார் இருக்கும். அந்த ஸ்டாரை பார்த்துட்டாலே இது வந்து ரியல் ஐடி அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இந்த May 7க்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்டார் இல்லைனா கூட அவங்க டிரைவிங் லைசன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் தானே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ ஐடென்டிட்டிலாம் பார்த்துட்டு அவங்க வந்து டிரைவிங் லைசன்ஸ் நேம்லாம் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே அப்படின்னு அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் May 7க்கு அப்புறம் அந்த மாதிரி அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபெடரல் ஆஃபீஸோ இல்லை வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்டோ இல்லை வேறு ஏதாவது வந்து ஐடி ரிக்வயர் ஆகிற ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு போயிட்டு நீங்கள் ஐடி காமிக்கும் போது அது ரியல் ஐடியா இல்லாத பட்சத்தில் உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு ரூலாக வந்து May 7லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்குது. May 7 வந்து ஹார்ட் டெட்லைனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலாக 2005லேயே ரெக்கமெண்ட் பண்ணுது. அண்ட் 2005லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2025 கிட்டத்தட்ட வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷம் கழிச்சு தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய காரணங்களுக்காக இது வந்து தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இல்லை இந்த ரூல்ஸ் எல்லாம் எங்களால் வந்து எனாக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு நடுவில் பார்த்தீங்கன்னா கோவிட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் மாறும்போது ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் வந்து ப்ரையாரிட்டி சேஞ்ச் ஆச்சு. இதனால் வந்து தள்ளி போட்டு இப்போ வந்து May 7 தான் ஃபைனல் டெட்லைன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாறுமான்னு கேட்டால் மாறுறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இத்தனை வருஷம் மாறி இப்போ வந்து ரொம்ப சீராக இருக்கிறதுனால இதுக்கு மேலே மாறாது அப்படின்னு நிறைய பேர் வந்து இதை வந்து கணிக்கிறாங்க. அதனால் May 7க்குள்ளே உங்களோட ஐடி வந்து ரியல் ஐடியா இல்லாத பட்சத்தில் தயவுசெய்து நீங்கள் உடனே போயிட்டு டிஎம்வி ஆஃபீஸில் வந்து உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் செக் பண்ணலாம்.
பார்த்துட்டு நீங்கள் வந்து மாற்றிக்கிறது நல்லது. இப்போ ஒரு ஐடி வந்து ரியல் ஐடியா இல்லையா எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுங்க. அந்த டிரைவிங் லைசன்ஸில் டாப் லெஃப்ட் கார்னரில் ஒரு சின்ன ஸ்டார் இருக்கும். அந்த ஸ்டார் இருந்தாலே அது வந்து ரியல் ஐடி அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்டார் இல்லைனா அது வந்து ரியல் ஐடி கிடையாது. இது வந்து டிரைவிங் லைசன்ஸுக்கும் பொருந்தும் அண்ட் ஸ்டேட் ஐடிக்கும் பொருந்தும். இதுதான் வந்து ரியல் ஐடியா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு வழி. சரி ப்ரோ, எனக்கு வந்து இப்போ ரியல் ஐடி இல்லை, இப்போ நான் என்ன பண்ணுறது, டொமஸ்டிக்காக ட்ராவல் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக டொமஸ்டிக்காக ட்ராவல் பண்ணணும்னா ரியல் ஐடி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து அதர் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் காமிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்போர்ட். இன்டர்நேஷனல் ட்ராவலுக்கு ஆப்வியஸ்லி பாஸ்போர்ட் இல்லாமல் போக முடியாது. அதனால் எல்லாருமே பாஸ்போர்ட் வச்சிருப்போம். இப்போ ஒரு சில பேர் இங்கே வந்து இருக்க யூஎஸ் சிட்டிசனாக இருப்பாங்க, இல்லை இங்கே வந்து பிறந்தவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து பாஸ்போர்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது இது வரைக்கும். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணலாம், ரியல் ஐடி இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து டொமஸ்டிக் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அவங்க எதிர் வந்து ரியல் ஐடி இருக்க ஏதோ ஒரு ப்ரூஃப் காமிக்கணும். அப்படி இல்லைனா வந்து வேலிட் பாஸ்போர்ட் காமிக்கலாம். இப்போ ஒருவேளை ஏதோ இந்தியன்ஸ் இருக்கீங்க, இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க, என்னோட டிரைவிங் லைசன்ஸ் வந்து ரியல் ஐடி இல்லை அப்படின்ற பட்சத்தை பயப்பட தேவையில்லை. இந்தியன் பாஸ்போர்ட்ஸ் ஏதோ ஒரு ஃபாரின் நேஷனல் பாஸ்போர்ட் இருந்தாலே அதுவும் வந்து ரியல் ஐடிக்கு ஈக்குவலான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான். அதை வச்சும் டொமஸ்டிக் ட்ராவல் தாராளமாக பண்ணலாம். சரி ப்ரோ, அப்போ பாஸ்போர்ட்டை காமிச்சு நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம், போது எதுக்கு தேவையில்லாம டிஎம்வி ஆஃபீஸ்லாம் போயிட்டு நம்ம ரியல் ஐடி வாங்கிக்கணும் அப்படின்னீங்கன்னா, முக்கால்வாசி இங்கே இருக்கிறவங்க வந்து பாஸ்போர்ட்டை அவ்வளோ வந்து கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்ம ஆல் டைம் நம்ம பர்ஸ்லேயே வச்சிருப்போம். பாஸ்போர்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு வச்சிருக்க மாட்டோம். அதுவும் இல்லாமல் பாஸ்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது திடீர்னு தொலைஞ்சு போச்சுன்னா அது திருப்பி ரெனியூ பண்ணணும், அதில் வீசா இருக்கும், நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாஸ்போர்ட்ஸ் கையில் எடுத்துகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. டிரைவிங் லைசன்ஸே வந்து அவங்க வந்து காமிச்சு ஐடென்டிஃபிகேஷன் வந்து ஒரு டொமஸ்டிக் ட்ராவல் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் டிரைவிங் லைசன்ஸில் வந்து ரியல் ஐடி வாங்கிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். சரி ப்ரோ, ரியல் ஐடி வாங்குறதுக்கு இப்போ நான் என்ன ப்ரூஃப்லாம் காமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இந்த ப்ரூஃப்லாம் நீங்கள் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போகும்போது சரி, இல்லை ஸ்டேட் ஐடி எடுக்க போகும்போது சரி, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு சின்ன ரூல்ஸ் மாறலாம். ஆனால் முக்கால்வாசி இந்த டாக்குமெண்ட்ஸ் கன்ஃபார்மாக கேட்பாங்க. ப்ரூஃப் ஆஃப் லீகல் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த், அதாவது உங்களோட லீகல் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இருக்கணும். இந்தியாவிலேருந்து வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஃபாரின் பாஸ்போர்ட், இந்தியன் பாஸ்போர்ட்ஸே வந்து இதை வந்து வெரிஃபை பண்ணிடும். அண்ட் ரெண்டாவது சோஷியல் செக்யூரிட்டி நம்பர், அதுக்கு நீங்கள் SSN கார்டை கொண்டு போய் காமிச்சிங்கனாலே இந்த க்ரைட்டீரியா வந்து மீட் ஆகிடும். அண்ட் மூணாவது ரெசிடென்ட் அட்ரஸுக்கு 2 வேலிடான ப்ரூஃப் இருக்கணும். இதுக்கு நீங்கள் வந்து யூட்டிலிட்டி பில் 2 இல்லை 3 யூட்டிலிட்டி பில், ஏதாவது எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் வைஃபை, அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பில்லு, கேஸ் பில்லு, இது எல்லாமே வந்து கவுண்ட் ஆகும். நீங்கள் ஒரு ஸ்டேட்லேயும் வந்து என்னென்ன அக்செப்டபிள் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டேட்டோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். அதை வந்து 2 ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் நாலாவது, இது வந்து மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் நீங்கள் வந்து லாஃபுல்லாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு லாஃபுல் பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் இருக்கிற ஏதோ ஒரு நீங்கள் ப்ரூஃப் வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் H1Bயில் வந்திருந்தீங்க அப்படின்னா I-797 காமிக்கலாம், இல்லை உங்களை I-94 காமிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பாஸ்போர்ட்டில் இருக்க வேலிட் H4 ஸ்டாம்ப் இல்லை H1B ஸ்டாம்ப் இதெல்லாம் காமிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து வேலிட் அக்செப்டபிள் ப்ரூஃப். அது ஒரு ஸ்டேட்லேயும் அவங்க வந்து எதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டே இருக்கும். அந்த க்ரைட்டீரியாவில் ஒன்று அப்படி காமிச்சிங்கன்னா நீங்கள் வந்து மொத்தம் இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் வந்து கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கும்போது அதை ரியல் ஐடியா மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ இன் கன்க்ளூஷன், என்னை பொறுத்த வரைக்கும் May 7th மேலே இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஏன்னா இது வந்து நிறைய எக்ஸ்டென்ஷன் மூலியமாக போயிடுச்சு. இது வந்து ஆக்சுவலாக 20 இயர்ஸாக லேட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதுவும் வந்து இவ்வளோ பெரிய செக்யூரிட்டி மெஷர்ஸ் 9/11 ஆனதுக்கப்புறம் இது வந்து திருப்பி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2005 அவங்க வந்து அறிக்கை வெளியிட்டு 2025 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு நான் வந்து எனக்கு வந்து படலை. இது வந்து கன்ஃபார்மாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதனால் என்ன நன்மை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு இல்லீகல் இமிகிரண்ட், அதாவது அன்டாக்குமெண்ட் இமிகிரண்ட், ஏதாவது செவ்வரி வச்சு அமெரிக்காக்குள்ளே வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு சில ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு ஃபார்ம் ஆஃப் ஐடியை வந்து கொடுத்துட்றாங்க. அந்த ஐடியை வச்சுட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளைட் ட்ராவல்லாம் பண்ண முடிகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரூட்டனி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நீங்கள் வந்து ரியல் ஐடி வேணும்னா அதில் ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் லீகல் பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இல்லீகலாக வந்தவங்களுக்கு அதை வந்து காமிக்க முடியாது. அதனால் அவங்களால வந்து ரியல் ஐடி எடுக்க முடியாது. ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கும். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து இந்த ரியல் ஐடி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் பேச்சு. ஸோ இன் கன்க்ளூஷன், என்னை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி ரியல் ஐடி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் வருஷமாகவே எந்த ஒரு டிஎம்வி ஆஃபீஸ்க்கு போனாலும் அவங்க வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட்லையும் சரி, எல்லா முக்கியமான கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இது வந்து அவேர் வந்து இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் ஒரு சில பேர் புதுசாக வந்திருப்பாங்க, அப்படி இல்லைனா இங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸ் கூட இது வந்து அப்ளிகபிள் ஆகும். அவங்க வந்து டிரைவிங் லைசன்ஸில் அவங்க கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வேலிடிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் May 7th அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ரியல் ஐடி உங்ககிட்ட இருக்கலாம். அப்படி இல்லை உங்கள் ஃபாரின் இந்தியன் பாஸ்போர்ட் வச்சோ இல்லை அமெரிக்கன் பாஸ்போர்ட் வச்சோ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில பேர் இது தெரியாமல் அங்கே வந்து நிறைய கேஆஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து TSA முதல்லே வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. May 7th அது ஒரு 1 week 10 days போல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் டிலேஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில பேர் வந்து ஐடி கார்டு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க,
டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அது வந்து ரியல் ஐடியா இருக்காது. அவங்க வந்து அவங்ககிட்ட பேசி இல்லைங்க உங்களால் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வாக்குவாதம் வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மே 7 கிட்ட இருக்கிற அந்த டேட்டில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து முன்னாடி போகிற மாதிரி இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன் இருக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வரலாம். இதை வந்து மைண்ட்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க ரியல் ஐடி பற்றின ரியலான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.